ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கிட்டு கொஞ்சம் தாளிச்சுட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க, கடலை பொடி இப்படி தூவிடலாம். எப்பவுமே நான் வீட்டில் கடலை பொட்டுக்கடலையும் கொஞ்சம் சோம்பு மட்டை கிராமெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அப்பப்போ மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் ஆகுங்க, அப்பப்போ போட்டுக்கலாம். குழம்பு தண்ணியாக போனால் கூட அது சமயத்துக்கு உதவும். இந்த கடலை பொடி அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். அதுதான் இந்த குழம்புக்கு இது நல்லா இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அது தேங்காய் தூவி இறக்கி வச்சிடலாம். பாருங்க, தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வறுத்த கத்திரிக்காய் தட்டைப்பயிர் குழம்பு சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்குது குழம்பு.